ஒரு வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு பையனை வந்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பையனும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு தன்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு அவளோட மாமியார் வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட மாமியாரும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே அந்த வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையுமே பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இருக்கும்போது அந்த பொண்ணோட கணவரோட தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பான வார்த்தைகளை எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிருக்க அந்த பையனுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு இடத்துக்கு வாரியா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பையனுமே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரான். இந்த பொண்ணுமே அந்த பையன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகும்போது அந்த பொண்ணோட மாமியார் எங்கடி போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணுமே கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போறா. அப்படி போன இவளுமே அந்த பையன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்கிற, என்னால அந்த வீட்டுல வாழ முடியாது, என்னால ஒரு நிமிஷம் கூட எனக்கு இருக்க முடியாது, அது மட்டும் இல்ல என்னோட கணவரோட தம்பியும் என்கிட்ட தப்பான வார்த்தையில பேச ஆரம்பிக்கிறான், அதனால என்ன எப்படியாவது உன்னோட வீட்டுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கிறா. இதை கேட்ட அந்த பையனும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க, நான் எப்படியாவது என்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு உன்னையும் குழந்தையும் வந்து அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அப்படியே அந்த பொண்ணு வீட்டுக்கு வர. அப்படி வரும்போது இந்த பொண்ணோட மாமியாரு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட குடுமையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அந்த பையன் கால் பண்றான். அப்படி கால் பண்ணும்போது அந்த பொண்ணோட மாமியார் அந்த போனை எடுத்துக்கிட்டு இந்த போன்ல இருக்க நம்பர் ஆர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கடைசி பையன் கிட்ட கொடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணை வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணோட குழந்தைனாரும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா மிரட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒரு முடிவெடுக்கிறா, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய தூக்கிட்டு யாருக்குமே தெரியாம அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த இவளுமே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு லவ் பண்ண அந்த பையனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட வீட்டுக்கு வாரா. அப்படி வந்தா அந்த பையன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட நிலைமையை தாங்கிக்கிற முடியாம அவன் வந்து ஒரு தப்பான முடிவெடுத்து இறந்து போயிடுறான். இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு தன்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு இனிமே எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.